வாழை மீன் குழம்பு வைக்கிறதுக்கு 1 கிலோ வாழை மீன் நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கு, நல்லா நீட்டாக கழுவி வச்சுருக்கு. அதுக்கு தேவையானது பொடி வெங்காயம் ஒரு 200, ஒரு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, புளி ஊற வச்சுருக்கு, ஒரு 4 தக்காளி, 2 தக்காளி மிக்சியில் அரைக்கணும் மசாலையோட, 2 தக்காளி சும்மா போடுறதுக்கு, ஒரு கரண்டி காஷ்மீரி மிளகு பொடி, ஒரு கரண்டி ஜீரகம், ஒரு அரை கரண்டி மிளகு, ஒரு கரண்டி மல்லிப்பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், மீன் மசாலா ஊரில் உள்ளது. இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. தக்காளி கட் பண்ணியாச்சு. தக்காளி கூட இந்த மசாலையெல்லாம் சேர்த்துருக்காங்க. தேங்காய் சேர்க்காம வைக்குது. இது ஒரு கரண்டி வரும். தண்ணி சேர்த்தாச்சு, அரைச்சிட்டு வர வேண்டியதான். மிக்சியில் மசாலா அரைச்சாச்சு, பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. பெரிய மீன் வாழை 1 கிலோ சைஸில், 1 கிலோவுக்கு மேலே தான் உண்டும். கடுகு சேர்த்துருக்காங்க, கருவேப்பிலை சேர்த்துருக்காங்க, வெங்காயம் சேர்த்துருக்காங்க, வெங்காயம் பூண்டு சேர்த்துருக்காங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி சேர்த்துருக்காங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்காங்க. சொன்னேன் உப்பு சேர்த்து ஒரு கிண்டு கொள்ளுங்க. கொஞ்சம் மூடி வைங்க. நல்லா வதங்கிட்டு மசாலா சேர்த்துருக்காங்க, அரைச்சி வச்ச மசாலையை. கொஞ்சம் மிக்சியில் தண்ணி சேர்த்துருக்காங்க, மிக்சியில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க, கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துருக்காங்க. நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நாள் வெந்தயம் சேர்த்துருக்காங்க. நல்லா கொதிச்சுட்டு இப்போ மீன் சேர்த்துருக்காங்க. தேங்காய் இல்லாத குழம்பு. ஒரு கிலோ அயில மீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கு. இது பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலா
ஒரு குத்து மல்லி இலை, ஒரு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 12 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான உப்பு, ஒரு எலுமிச்சம்பழம். இது எல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்கணும். மல்லி இலையை கட் பண்ணி இது பண்ணுவோம். தேவையான உப்பு சேர்த்துருக்காங்க. மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்து மீனில் சேர்க்க வேண்டியதான். மசாலா அரைச்சாச்சு, சேர்த்துக்கிட வேண்டியதான். எலுமிச்சம்பழம் ஒரு அரைப்பழம் புளிஞ்சு ஊற்றிருக்காங்க. அரைப்பழமும் ஒரு பழமும் புளிஞ்சு ஊற்றிருக்காங்க. குழப்பம் இது ஊறட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. மசாலா ஊறட்டும். अच्छा से मसाला डाल दिया. अभी ये இது நல்லா இருக்கட்டும், ஊறட்டும். ஊறினதுக்கு பிறகு என்னமா இதுக்கு வேற ஒரு மசாலா ரெடி போட்டு மசாலா நல்லா ஊறிட்டு மீனில் பொரிச்சு எடுக்க வேண்டியது. அதுக்கு வேற ஒரு மசாலா ரெடி பண்ணுது. ஒரு கரண்டி பெருஞ்சீரகம், ஒரு அரை கரண்டி ஜீரகம், ஒரு கரண்டி மிளகு, மீன் மசாலா ஒரு கரண்டி. மசாலா அரைச்சாச்சு, இதில் சேர்த்துருக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு சேனலை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெல்லை சாந்தா சமையல். வாழை மீன் குழம்பு, அயிலப்பாறை பொரிச்சது. இந்த மாதிரி மசாலா போட்டு பொரிங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொரிக்கணும்.